அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். ஒலியை ஒலி செய்து ஓமென்று எழுப்பி, வலியை வலி செய்து வாய்ந்திட வாங்கி, வெளியை வெளி செய்து மேலெழ வைத்து, தெளிய தெளியும் சிவபதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு தியானத்தை பற்றியான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இந்த விளக்கு தியானத்தை நம்ம செய்யும் பொழுது, அதாவது சின்ன பசங்களாம் செய்கிறாங்க, இல்லை சின்ன குழந்தைகள் செய்யும் பொழுது அவங்களுடைய கண் பார்வைகள் நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பயிற்சியை நம்ம அதிக வயது, அதாவது ஒரு 15 வயதுக்கு மேற்பட்டு நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா நம்ம உடலில் நல்ல எண்ணங்கள், நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். இந்த கட்டை, அதாவது இந்த விளக்கு கட்டையை நிறைய நல்ல காரியங்களுக்கு அப்போ இதை வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி பார்த்துருப்போம். ஸோ இது என்னுடைய வீட்டில் என்னுடைய மூதாதையர்கள் வைத்தது. இதை நம்ம இப்போது யோகா ஆசிரியர் என்பதால் இதோடைய விளக்கங்கள் எனக்கு தெரிஞ்சது. இதை உங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒலியை நீங்கள் உள்வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கும்.